5/10/2025 ஒரு மண்டல கால மகா கந்தசஷ்டி விரதத்தின் 26வது நாள். தினம் ஒரு திருப்புகழ் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்ற திருப்புகழ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய திருப்புகழ். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனை, பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனை, பெண்களுக்கு மாமியாரோடு இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி எந்த குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையக்கூடியது அருணகிரிநாத சுவாமிகள் பழனிமலையிலே வீற்றிருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணியை பற்றி பாடிய இந்த திருப்புகழ். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த திருப்புகழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியேனை உன்றன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. இந்த திருப்புகழை தொடர்ந்து நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் குடும்பத்தில் நிலவக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் சரி முடிவுக்கு வரும். இந்த திருப்புகளுடைய இன்னொரு பலன் என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கியத்தையும் அருளக்கூடிய அற்புதமான திருப்புகளாக இருப்பது இந்த திருப்புகள்.